ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கடன் தீரும் காலம் எது? இதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்க வர்ற அன்பர்களில் இந்த கேள்வியை கேட்காதவங்களே இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. சார், கடன் நோய் வம்பு வழக்கு எப்போ தீரும்? இந்த கேள்வியை எல்லாருமே காமனாகவே கேட்டுடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கடனாலும் நோயாலும் எதிரிகளாலும் எப்போதும் ஒரு பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ சார் தீரும்? நான் கொடுத்த கடன் எனக்கு எப்போ திருப்பி வரும்? நான் வாங்கின கடனை என்னால் எப்போ தீர்க்க முடியும்? வீடு கட்டி கடன் வாங்கிட்டேன், கார் வாங்கி கடன் வாங்கிட்டேன், கல்யாணம் பண்ணி கடன் வாங்கிட்டேன், பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு கடன் வாங்கிட்டேன், இடம் வாங்கி போடுறேன்னு கடன் வாங்கிட்டேன், பிஸ்னஸுக்கு கடன் வாங்கிட்டேன். எல்லா விதத்துலேயும் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. கிரெடிட் கார்டு கடன் கேட்காமலே கொடுத்துட்டாங்க சார். நாங்கள் பாட்டு கார்டு இருக்குன்னு உரசுன்னு உரசிட்டோம். இப்போ இஎம்ஐ கட்டி மாள முடியல. சம்பளத்துக்கு மேலே கடன் அதிகமாக இருக்குது. கடன் தொல்லையால் அவதிப்படும் வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்குது. கடன்கிறது ஒரு மனிதனை தூங்க விடாது. வீட்டுடைய கடனாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய கடனாக இருந்தாலும் சரி, தனி மனிதன் கடனாக இருந்தாலும் சரி, கடன்கிறது ஒரு தொல்லை தான். கடனால் அழிந்தவர்கள் மாண்டவர்கள் ஏராளம். கடன் ஒரு மன நிம்மதியை கெடுக்கும் ஆயுதம். உலகத்தின் வளர்ச்சிக்கு கடன் ஒரு விதத்தில் உதவி புரியுதுனாலும் கூட அந்த வளர்ச்சியே திருப்பி வீழ்ச்சியாக மாற்றி விடக்கூடிய தன்மையும் கடன் கொடுத்து. உங்களுக்கு கடன் இல்லைனாலே நீங்கள் மிகப்பெரிய சொத்துக்காரர் தாங்க. எந்த விதத்தில் எனக்கு கடன் இல்லை சார், எந்த வகையிலையும் எனக்கு கடன் இல்லைன்னு சொல்லிக்கிற மனிதன் நிச்சயமாக நெஞ்ச நிமிர்த்தி காலரை உயர்த்தி சொல்லிக்கலாம், நீங்கள் உண்மையிலையும் பணக்காரர். என்கிட்ட 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, 11 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா இப்போ நான் நெட் பேலன்ஸ் படி கடன்காரன் தான். ஸோ கடன் என்பதில் ஒவ்வொரு தனி மனிதனும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு பிரச்சனையே என்னென்னா, எளிதில் கடன் கிடைக்கிறது. ரொம்ப எளிதாக உங்களுக்கு எதுவுமே வேணாங்க. உங்களை நேர்லேயே பார்க்க வேண்டாம், உங்கள் பேப்பர் வேண்டாம், உங்கள் கையெழுத்து வேண்டாம். ஒரு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணி, பேன் கார்டை அப்லோட் பண்ணி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணால் உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டு. அந்த அளவுக்கு கடன் வாங்குறது ரொம்ப ஈஸியாகிடும். 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கடனெல்லாம் அவ்வளோ எளிமையாக வாங்கிட முடியாது. ஒரு 1 லட்ச ரூபா கடன் பர்சனல் லோன் வாங்கணும்னா பேங்க் வாசலில் போய் தேய்க்கணும், அலையணும். தனிநபர்கள்ட்ட கடன் வாங்குறதுக்கு அத்தனை ஜாமீன் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொபைல் செயலிகளே வந்துடுச்சு. மொபைல் ஆப் மூலமாக கடன் வாங்கிடலாம். வித்தின் செகண்ட் 24 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கடன் வந்துருங்கிற லெவலுக்கு கடன் ரொம்ப எளிதாகிடுச்சு. கடன் எளிதாகி விட்டதுனால இன்றைக்கி படித்தவங்க, படிக்காதவங்க, யங்ஸ்டர்ஸு, சாதாரண சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிறவங்கெல்லாம் கூட மலமிஞ்சிய கடனை வாங்கிடுறாங்க. கடனை வாங்கி கூட வசதிகளை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமே மிகப்பெரிய தவறாக போயிடுது. 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு காரை வெறும் 50,000 ரூபாயை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவங்க வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு டயர் கூட சொந்தமாக இருக்காது. அந்த காரை வாங்கிட்டு 4 மாதம் ஜாலியாக சுற்றிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் ஏற்கனவே நீங்கள் போட்ட 50,000 ரூபாயும் கையை விட்டு போயிடும். இன்றைக்கி லட்ச ரூபா கணக்கில் ஃபோனெல்லாம் வந்துடுச்சு. 1,4 லட்சம், 1,5 லட்சம், 2 லட்சம், 2,5 லட்சத்துக்கெல்லாம் ஃபோன் விற்கிது. அந்த ஃபோனை வாங்கி நம்ம சாதாரணமாக பேச மட்டும்தான் முடியுது. கௌரவம் அப்படிங்கிற பேரில் கடன் படுகிறார்கள். போலி கௌரவம். இதெல்லாம் உண்மையான கௌரவமே இல்லை. உண்மையான கௌரவம் என்பது நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கிறது தான். கடனோடு நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு அதை கௌரவம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். இன்று நிரந்தரமற்ற தன்மைங்கிறது எல்லா பக்கமும் வேலையில் நிலவிக்கிட்டு இருக்கிற ஒரு காலம். வேலை வாய்ப்புங்கிறதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, நான் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருந்துடுவேனால எந்த மாறுதட்டியும் சொல்லிக்கவே முடியாத நிலையில் போய்கிட்டு இருக்கிற போது அந்த வருமானத்தை நம்பி நம்ம மிகப்பெரிய கடன்களுக்கு ஆளாவது என்பதும் மிகவும் சிரமமான ஒன்று. இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட கடன் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா இது தீர்வதற்கான காலம் எப்படியாக இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் கடனை தரக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ருண ரோக சத்ருஸ்தான், 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் தரக்கூடிய கடனை, அந்த 6ஆம் அதிபதி தரக்கூடிய கடனை அந்த 6ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் இடம், 6க்கு 8ஆம் இடமான லக்னம், 6க்கு 12ஆம் இடமான 5ஆம் இடம், இந்த 3 அதிபதிகளின் வலுவான தசாபுத்தி நடக்கும் காலத்தில் உங்களுக்கு கடன் தீரும். புரிஞ்சுதுங்களா? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மீன லக்ன ஜாதகம், மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? சூரியன். இவர் தான் கடனை கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த 6க்கு 6ஆம் அதிபதி யார்?
இந்த 6ஆம் இடம்ங்கிற சிம்மத்திற்கு 6ஆம் அதிபதி மகர சனி. இப்போ சனி பகவான் வலுப்பெற்ற நிலையில் தசையோ புத்தியோ நடக்கும் காலத்திலோ, இந்த 6க்கு 8ஆம் அதிபதி உங்கள் லக்னாதிபதியான குரு. அப்போ குரு பகவான் வலுப்பெற்ற நிலையில் தசையோ புத்தியோ நடக்கும் காலத்திலோ, அதற்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், கடக சந்திரன், ஏன்னா சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடகம். அப்போ கடக சந்திரனும் கடனை தீர்ப்பதற்கு மீன லக்னக்காரங்களுக்கு உதவி புரிபவர். அப்போ சந்திரன் வலுப்பெற்ற நிலையில் தசையோ புத்தியோ நடக்கும் காலத்திலோ மீன லக்னக்காரங்களுக்கு கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம்ங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு வந்துடும். இப்போ பணம் நிறையா வந்தால் கடன் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா பணம் நிறையா வந்தாலும் கூட மேற்கொண்டு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்களாகவே இருப்பாங்க. உண்மையிலும் ஒரு ஜாதகத்திற்கு கடனை விரயம் செய்து, கடன்கிறது கௌரவ குறைச்சலான விஷயம், கடன்பட்டு இருப்பது என்பது நம்மை கலங்கடித்து விடும் செயல் என்று கௌரவத்தின் ஸ்தானமான 5ஆம் அதிபதி வலுத்து தசபுத்தி நடக்கும்போது தான் கடனை தீர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? கடன் தான் கிடைக்குது, நம்மளால் திருப்பி கட்ட முடியுதுங்கும் போது மேற்கொண்டு கடன் வாங்குகிற எண்ணத்தை தூண்டி விடக்கூடிய அமைப்பு. ஏன்னா பொதுவாகவே 11ஆம் அதிபதி கொஞ்சம் தூண்டி விடுறாள். 1 பத்தாது, 2 வச்சுக்க. அதனால தான் மருதார குற்றம்ங்கிறது 11ஆம் இடத்துல தான் சூட்சமமாக ஒளிஞ்சிட்ருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை செய்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வாங்குறது, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறதுங்கிறது எல்லாமே இந்த 11ஆம் இடம் அபிலாசைகள் ஸ்தான், பராக்கிரமஸ்தான். அப்போ 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமான 11ஆம் அதிபதி ஒரு பக்கம் கடனை தீர்த்தா இன்னொரு பக்கம் புதுசாக கடன் வாங்குறதுக்கும் ஐடியா கொடுத்துருவார். லக்னாதிபதி திசை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதியாக வரும்போது அவரும் கடனை தீர்க்க வழிவகை செய்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்னால் இதை கட்ட முடியும்யா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டில் மேலும் கடனை பெற தூண்டுவார். ஆனால் 5ஆம் அதிபதி மட்டும்தான், இந்த 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா கௌரவஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குழந்தைகளை பற்றி எதிர்காலத்தை பற்றி பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுங்கிறதுனால 5ஆம் அதிபதி வலுப்பெற்று விட்டார். நிறைய பேருக்கு 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் கடனே வராது. 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜாதகத்தினாலே கடன் வாங்க பயப்படுவாங்க, கௌரவத்துக்கு பயப்படுவாங்க. அதே மாதிரி தனகாரகன் குரு என்பவர் ஜாதகத்தில் வலுத்து நின்றால் கடன் வாங்க பயப்படுவாங்க. லக்னாதிபதியை குரு பார்த்துட்டாலும் கடன் வாங்க பயப்படுவாங்க. கடன் எதுக்கு தேவையில்லை, அதனால பெரிய பிரச்சனை வரும், கடன் வாங்கி இந்த காரியத்தை செய்ய வேண்டாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. முன் யோசனை வந்துடும். மேக்சிமம் குரு வலுத்தவங்க கடன் பட்டாங்கன்னா அது அடுத்தவங்களுக்காக தான் இருக்குமே இல்லையோ இவங்களுக்காக இருக்காது. என் தம்பிக்கு ஒரு ஜாமீன் போட்டு கடனை வாங்கி இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஜாமீன் போட்டேன், அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னான்னு போனேன், மாட்டிக்கிட்டேன். அவங்களுக்காக வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக வாங்குறதுக்கு குரு அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். தனகாரகரான குரு வளர்த்துட்டாலே கடனில் ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். ஐயோ தேவையில்லைப்பா, இதை வாங்கிட்டு எதுக்கு சிக்கலை மாட்டிக்கணும், இருக்கிறதுக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்களை வளர்க்க வச்சுருவார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் 1, 5 மற்றும் 11ஆம் அதிபதிகள் தசாபுத்தி நடத்தும் காலத்தில் இவர்கள் வலிமையான நிலையில் இருந்தால் நிச்சயம் உங்கள் கடன் தீர்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். அதிலும் குறிப்பாக 5ஆம் அதிபதி வலுத்து தசாபுத்தி நடந்தால், முதல்ல 5ஆம் அதிபதி வலுத்துட்டா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமே வராதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கடனை வாங்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்களை வலுவாக கொடுத்துருவாங்க. அதையும் மீறி கடன்கள் இருந்தாலும் கூட 5ஆம் அதிபதி வலுத்து தசாபுத்தி நடக்கும் காலத்தில் நிச்சயம் கடனை தீர்த்து விடும் வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ கடன் தீரும் காலங்கிறதுல முதல்ல இருக்கிறது 5, அடுத்து இருக்கிறது 11, 3வது நிலையில் இருக்கிறது லக்னம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம், இவருக்கு கடனை தரக்கூடியவர் செவ்வாய், இவரே லாபாதிபதி 11க்கும் உடையவருங்கனால செவ்வாய் திசையிலே கடன் ஏற்படும். அந்த செவ்வாய் திசையிலே கடனை தீர்க்கவும் முடியும். செவ்வாய் வலுவாய் எந்த இடத்தோடு தொடர்பு கொள்கிறாருங்கிறத பொறுத்து. இவர் 11ஆம் இடத்தோடு வலுவாக தொடர்பு கொண்டிருந்தால் கடனே ஏற்படாத நிலையை தருவார். அவர் 6ஆம் இடத்தோடு வலுவாக தொடர்பு கொண்டிருந்தால் தனது திசையில் உங்களை கடனாலேயே மூழ்கடித்து விடுவாருங்கிற இந்த 2 விதியுமே பொருந்திப்போம். இவங்களுக்கு சுக்கிரன் லக்னத்துக்கு அதிபதியான புதன் தசாபுத்தி நடத்தும் காலத்திலோ, 5க்கு அதிபதியான சுக்கிரன் தசாபுத்தி நடத்தும் காலத்திலோ கடனை தீர்ப்பதற்கு முற்படுவார். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு லக்னத்திற்கும் கடன் தீர்வதற்கான மிக முக்கிய காலம். முதல்ல கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிங்க. கடன்கிறது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து மன நிம்மதியை கெடுத்து தூக்கத்தை கெடுத்து உங்கள் வாழ்வாதாரத்தையே அசைத்து பார்க்கும் தன்மை கொண்ட ஒரு விஷயம். ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குறாங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ், ரொம்ப கவலையாக இருக்கும். செல்ஃபோன் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாங்க, 2 வீலர் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு கடன், ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு கடன், எல்லாத்துலேயும் இஎம்ஐ வசதிங்கிறது வந்துடுச்சு. இஎம்ஐ வசதிங்கிறது ஒரு யமன், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுற ஒரு யமன். புரியுதுங்களா? ஸோ ஆடம்பரத்துக்கு முதலில் கடன் வாங்காமல் இருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
மற்றவர்களுக்காக வாழ்வதை தவிருங்கள். மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சிக்கிட்டு பொறுமை படுத்திக்கிறது, அவன் பார்த்து என்னை அப்படி பந்தாவாக நினைக்கணும், அவன் எனக்கு பெருமையாக பார்க்கணும், இவன் எனக்கு பெருமையாக பார்க்கணும்னு நினச்சிட்டு கடன் படுறவங்க தான் ரொம்ப அதிகம். ஒரு நல்ல கடன்களும் உலகத்தில் இல்லாமல் இல்லை. ஒரு வீடு கட்டுறாரு, ஒரு அரசு துறை அதிகாரி, ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகுது, அவர்கிட்ட 35 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டு கட்டுறாரு, இதெல்லாம் நார்மல். மூழ்கடிக்கும் கடன்களில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு 6ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருனாலே மூழ்கடிக்கும் கடன் ஏற்பட்டு விடும். லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி வளர்த்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும். அப்போ கடன் வந்து விட்டால் அது எப்பேற்பட்ட கடன் என்பதை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய முதல் செய்கை, முதல் செயல் கடனை தீர்க்கிறதா இருக்கணும். அதை தீர்ப்பதற்கான காலம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ 11ஆம் அதிபதியோ தசா அல்லது புத்தி நடத்தும் காலத்தில் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கடனில்லாத ஒரு வாழ்வை வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய பணக்காரன்னா உங்களுக்கு கடன் இல்லாமல் இருந்தால் தாங்க நீங்கள் பணக்காரன். 10 கோடி சொத்து இருக்குது சார், 9 கோடி கடன் இருக்குனாலும் நீங்கள் பணக்காரனே அல்ல. புரியுதுங்களா? எதுவுமே இல்லை சார், எனக்கு கடன் கிடையாது, நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க தான் உண்மையான பணக்காரன். அவனால தான் மன நிம்மதியோடு எதையும் அனுபவிக்க முடியும் என்பதை கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.